இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முன்னாடி இல்லாம இவ்வளோ நாள் கழிச்சு ஏன் அந்த படத்துக்கு மேல இல்லை அதான் இப்போ அந்த பட நிறுவனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இது அனுமதி வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்னா, குணா படத்துக்கு ப்ரொடியூசர் கமலஹாசனாக இருந்தாலும், நடித்தது கமலஹாசனாக இருந்தாலும், தயாரிப்பாளர் கமலஹாசனாக இருந்தாலும், பாட்டினுடைய இது வந்து இவர்கிட்ட தான் இருக்குது. ஒருவேளை இவங்க அவரை பார்க்குறதுக்கு அப்ரோச் பண்ணி அவர் ஒத்துக்கலையா, இல்லை இவங்களே பார்க்காம விட்டாங்கன்னு தெரில. மேபி ஒருவேளை அவருக்கு அது ஒரு கோபம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருடைய உயிர் நண்பராக இருந்த SPB பாடினதுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சார். அமெரிக்காவில் ஒரு நிகழ்ச்சி வந்து கண்டக்ட் பண்ணுறாரு, அதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, டிக்கெட்டு விற்றுட்டாங்க, நாளைக்கு காலையில் ஃபங்க்ஷன், இன்றைக்கி நீங்கள் நடத்தக்கூடாதுன்னு நோட்டீஸ் அனுப்புறாரு. இப்போ நேரடியாக கமல்கிட்ட போய் மோதுற மாதிரி. கமல் மாபுரம் கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம் 50 வருஷம் நடிப்பு. இப்போ கூலி படத்தில் வந்து அவரை கமல் ரஜினிகாந்த் நடிச்சுனா கூட அந்த வார்த்தையே ரஜினிகாந்த் தான் யூஸ் பண்ணுறாரு அந்த ஸ்க்ரீனில். அப்போ நேரடியாக அவரை கொஞ்சம் நம்ம காயப்படுத்துகிற மாதிரி தானே. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் விஜய் பிரியா. புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செல்லியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்காக சினிமா ரீதியாக நிறைய விஷயங்கள் நமக்காக தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கவர் தான் ஜேர்னலிஸ்ட் சுபை. அவர் தான் நம்ம கூட இருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? இந்த இப்போ இளையராஜா இவர் எடுத்தாலே வந்து கான்ட்ரவர்சி தான், நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு நியூஸ் அவரை பற்றின விஷயங்கள் வந்துருச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸோடைய படத்துக்கு நம்ம குணா பாடல் அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போது அந்த படத்துக்கு இந்த பாடலை வந்து வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இதற்கு காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஆரம்பத்தில் பரபரப்பாக இருந்தப்போ கூட இவ்வளோ கான்ட்ரவர்சியெலாம் வந்ததில்லை. இப்போ தான் நான் சம்மந்தமாக நிறையா வருது. இப்போ அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்து நமக்கு எல்லாம் தெரியும், பெரிய ஹிட்டு. அதில் அந்த கண்மணி அன்போடு அந்த பாட்டு, அந்த குணா படத்தில் வரக்கூடிய அந்த பாட்டு ஒரு போர்ஷன் வச்சுருந்தாங்க. அதை மக்கள் எல்லாம் பெருசாக கொண்டாடினாங்க, எல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க. தமிழில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிஸ்ட்டும் முக்கியமான டெக்னீஷியன்லாம் கூப்பிட்டு அவங்கள பாராட்டினாங்க. கமலஹாசன் அவர்கள் அவர் டீமே கூப்பிட்டு பாராட்டினார், எல்லாம் தெரியும் நமக்கு. இப்போ இந்த படம் வந்து ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. பெரும்பாலும் அந்த படத்தை நிறைய பேர் மறந்துட்டாங்க. திடீர்னு பார்த்தா அவர் அந்த கம்பெனிக்கு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காரு, இந்த படத்தை வந்து இந்த பாட்டை நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க, ஒன்று நீங்கள் அதை வந்து டெலீட் பண்ணிடுங்க, இல்லை அதுக்கு ராயல்ட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி, காப்பிரைட்ஸ்க்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு போல். இதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் ஆல்ரெடி இந்த படம் பல பேரால் பார்த்து என்ஜாய் பண்ணி பல ஓடிடுச்சு, வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய சாதனை படைத்த ஒரு படமும் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும் போதே இத்தனை நாள் இது முன்னாடி இல்லாமல் இவ்வளோ நாள் கழிச்சு ஏன் அந்த படத்தின் மேலே இல்லை அதான் இப்போ அந்த பட நிறுவனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இது அனுமதி வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்னா, குணா படம் தயாரித்தது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ், கமலஹாசன் தான் ப்ரொடியூசர், அவர்கிட்ட நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இது நாங்கள் தான் காப்பிரைட்ஸ் அத்தாரிட்டி, நாங்கள் தான், எங்களுக்கு தான் நீங்கள் வந்து அந்த காப்பிரைட் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற இவங்க சொல்கிறாங்க. சட்ட ரீதியாக பார்த்தா இவங்க சொல்கிறது சரி. ஏன்னா இன்றைக்கி வந்து அப்படி தான் இருக்குது, சட்டம் அப்படி தான் இருக்குது. அறிவுசார் மறைந்த இது காப்புரிமை அப்படின்னு வச்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இவங்க காப்பிரைட்ஸ் ஆக்டில் படம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. எந்த வேறு யாரும் பயன்படுத்தினாலும் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இப்போ அந்த கேட்டகரியில் அந்த குணா படத்துக்கு ப்ரொடியூசர் கமலஹாசனாக இருந்தாலும், நடித்தது கமலஹாசனாக இருந்தாலும், தயாரிப்பாளர் கமலஹாசனாக இருந்தாலும், பாட்டினுடைய இது வந்து இவர்கிட்ட தான் இருக்குது சட்ட ரீதியாக. அந்த சட்ட ரீதியாக உள்ள அந்த வழிகளை பயன்படுத்தி தான் அவங்க நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு நீங்கள் அதுக்கு என்ன முதல்ல டெலீட் பண்ணுங்கள், இல்லை அதுக்கு உண்டான என்ன காம்பன்சேட் பண்ணணுமோ பண்ணுங்கன்றாங்க. இது வந்து ஏன் இவ்வளோ நாள் விட்டுட்டு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டீம் வந்து இளையராஜா இது வரைக்கும் சந்திக்கவே இல்லை. அது ஒரு மர்மமாகவே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் இளையராஜாவை சந்திக்கல. மற்ற எல்லாரையும் சந்திச்சாங்க, நான் பார்த்துருப்போம். கமல் பார்த்தார், நிறையா நடிகர்கள் கூப்பிட்டு பாராட்டினாங்க. ஒருவேளை இவங்க அவரை பார்க்குறதுக்கு அப்ரோச் பண்ணி அவர் ஒத்துக்கலையா, இல்லை இவங்களே பார்க்காம விட்டாங்கன்னு தெரில. மேபி ஒருவேளை அவருக்கு அது ஒரு கோபம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த படத்தினுடைய மஞ்சுமல் பாய்ஸனுடைய படத்தினுடைய ட்ரெய்லர்லேயே இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவுமே வந்து ஓவராலாக வந்து டாக் நிறைய போயிட்டு இருந்தது. ஸோ அப்படி இருக்கும் போதே இவருக்கு இந்த ஒரு விஷயம் இந்த படத்தில் இடம்பெற போகுது அப்படிங்கிற விஷயம் கூட அவர் காதுக்கு போயிருக்காதா? இல்லை, ட்ரெய்லர் கிடையாது, படம் ரிலீஸ் ஆகி நீங்கள் 3 மாதம் ஆச்சு. இப்போ இவ்வளோ நாள் வந்து விட்டுட்டு ஏன் இப்போ போயிருக்கிறாரு அப்படிங்கிறதான் கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ நேரடியாக வந்து இப்போ இந்த விஷயம் எப்படி போனால், ஏற்கனவே கூலி படத்துக்கு அமைச்சிருக்காரு. கூலி வந்து ரஜினிகாந்த் படம், ஆல்ரெடி சன் பிக்சர்ஸு, அதுக்கு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்கப்ப என்னதான் லோகேஷ் கனகராஜை நோக்கி ஒரு அம்பை வீசினாலும் போய் சேர்ற இடம் ரஜினி அண்ட் சன் பிக்சர்ஸ்.
அதே மாதிரி இங்கே அப்படின்னா இங்கே நேரடியாக போய் இவங்களை டார்கெட் பண்ணாலும் அது கமலஹாசனையும் சேர்த்து. ஏன்னா இங்கே வந்து இப்போ கமல் உள்ள வர்றாரு. இப்போ ஆமா நாங்கள் அவர்கிட்ட ரைட்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்றாங்க. அப்போ அவங்களுக்குள்ள நேரடியான ஒரு மோதல் வருது. ஒருவேளை அதுக்காகத்தான் அவர் வந்து இதை வந்து கொஞ்ச நாள் நிப்பாட்டி வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். இவங்க இது வரைக்கும் அவரை சந்திக்கல, அந்த டீம் வந்து இளையராஜா அவர்களை சந்திக்கல. ஒருவேளை அவங்க கேட்டாங்க, அப்பாயின்மெண்ட் கேட்டு அவர் கொடுக்கலையா, இல்லை இவங்களே வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த நிறுவனம் தான் சொல்லணும். ஆனால் இப்போதைக்கு அவங்க சொல்கிற தரப்புலேருந்து சொல்கிறது என்னென்னா, நாங்கள் வந்து அவங்க ராஜ்கமலில் வாங்கியிருக்கிறோம், ஆனால் சட்ட ரீதியாக ராஜ்கமலில் வாங்கினது செல்லாது, லீகல் அப்படி தான் இருக்குது நமக்கு. அப்படிங்கும் போது இது அடுத்து அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, இப்போ சோஷியல் மீடியா வழியாக நிறைய விஷயங்கள் டாக் போயிட்டுருக்கு அப்படின்னா, ஒருத்தர் அவர் வந்து அந்த படத்துக்காக மியூசிக் பண்ணார், அது அவருடைய ஒரு வேலை, அதில் அந்த படத்தினுடைய அவர் ஒரு பங்களிப்பாக வருது, அதற்காக தான் அந்த ப்ரொடியூசர் வந்து அவருக்கு சம்பளம் கொடுத்துட்டாங்க. இப்போ அதற்கப்புறமும் அந்த அந்த பாடலினுடைய உரிமையை வந்து கோர்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சோஷியல் மீடியா வட்டாரத்தில் டாக்காக போயிட்டுருக்கு. இது எப்படி சாத்தியமாகும்? இல்லை, இது வந்து நம்ம வெளிப்படையாக பார்க்குறப்ப தயாரிப்பாளருக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது. நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா அவருக்கு தான் சொந்தம் அது, இல்லையா? கண்டிப்பாக. அப்படிங்கும்போது இந்த ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு தயாரிப்பு இசையமைப்பாளருக்கு இளையராஜா விட்டுருங்க. இப்போ இளையராஜாவை நம்ம பேசினோம்னா இதுக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் வேறு மாதிரி வருது. இளையராஜா அவர்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் தாலாட்டை கேட்டிருக்காங்களோ இல்லையோ, ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ஒரு பாட்டாவது இளையராஜா பாட்டு கேட்கும். இன்னைக்கு அந்த அளவுக்கு தமிழர்கள் மத்தியில் இளையராஜாங்கிற ஒருத்தருடைய இது நம்மள்ட்ட இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது, அவருக்கு மேலே தனிப்பட்ட ஒரு பெரிய அன்பு இருக்குது. தமிழ்நாட்டினோட ஒரு ப்ரைடாக பொக்கிஷமாக நினைக்கிறோம். அதிலெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. நம்ம வீட்டில் ஒரு பெரியவர், நம்ம அப்பாவோ ஒரு தாத்தாவோ ஒரு தவறு செய்கிறப்ப நம்ம சுட்டி காட்டணும்னா இங்கே அப்படி அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு எதிர் விமர்சனம் வர மாட்டேங்குது, எதிராக அவதூறுகள் தான் வருது. நீங்கள் வந்து அவர் ஜாதி ரீதியாக அவதூறு ஒடுக்குறீங்க, மத ரீதியாக ஒடுக்குறீங்க, அரசியல் ரீதியாக அவருடைய அரசியல் பார்க்குறீங்க, இப்படின்னு அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான விமர்சனங்கள் திருப்பி வர மாட்டேங்குது. அவதூறுகள் தான் வருது. அடுத்த எதிர்த்தரப்புலேருந்து வரக்கூடிய விமர்சனங்கள் சிலர் வந்து அவர் என்ன செஞ்சாலும் அப்படி கண்ணை மூடிக்கிட்டு அவரை வந்து ரசிக்கிற கூட்டம் ரசிக்கலாம், தவறு கிடையாது, அவருடைய அதெல்லாம் ரசிக்கலாம். ஆனால் யாராக இருந்தாலுமே அவர்கள் மீது ஒரு விமர்சனம் வருகிற போது, அவர்கள் மீது ஒரு தவறுகள் வரப்போகிறது, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இருந்தாலுமே சரி, அதை நம்ம சுட்டி காட்டுறது வந்து நமக்குடைய வேலை அதான். அப்படிங்கும் போது அவர் மீது நமக்கு ஒரு விமர்சனம் வைக்கிறப்ப அவர் மீது கிடையாது, அவர் பாடல் மீது கிடையாது, அவர் மீது அவர் தனிப்பட்ட முறையில் அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் விமர்சனங்கள் வைக்கிறப்ப அவருடைய திறமை தெரியுமா, அவர் யார் தெரியுமா, அவர் மாதிரிலாம் யாராவது பாட்டு போட்டுற முடியுமா, நீங்கள் வந்து அவர் ஜாதியை பார்த்து இது பண்ணுறீங்க, அவருடைய பின்னாடி இருக்க அரசியலை பார்த்து இது பண்ணுறீங்க, அதெல்லாம் அது வேறு இது வேறு. அவர் தனிப்பட்ட இளையராஜாவா இன்னைக்கு தொடர்ந்து சர்ச்சைகள் வச்சுக்கிறார். அவர் கூட 2 நாள் பயணப்பட்ட ரஜினிகாந்த் நடிக்கிறார் ஒரு படம், அந்த படத்துக்கு இன்னைக்கு வந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. அவரும் கமலும் கிட்டத்தட்ட 45-50 வருஷம் நெருங்கி நண்பர்கள். அவரும் இந்த இஷ்யூவில் எழுதுறாரு. இப்போ நாளைக்கு கோர்ட்டுக்கு போறப்ப என்ன ஆச்சுன்னா, நாங்கள் இங்கே வாங்கிட்டோம், நாங்கள் ஒரு லெட்டர் காமிக்கிறோம் வச்சுங்க, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு ஒரு லெட்டர் போகும். கண்டிப்பாக சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய புள்ளிகள் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களும் கமல் அவர்களும். டைரக்டாக இவர்களை வந்து தாக்குறதுக்காக வேலைகளாக இது நடந்துட்டு இருக்கா. ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய மூவிக்கும் இந்த கூலி படத்துக்குமே பிரச்சனைகள் வந்தது. ஸோ இப்போவும் திரும்பவும் நீண்ட நாள் கழிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஓடிடியில் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்ற ஒரு படம் திரும்பவும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் யாரோ அவர் பின்னாடி இருந்து அவரை ஆட்டுவிக்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் சந்தேகமும் இருக்கு. ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய லீகல் கார்ப்பரேட் டீம் ஒன்று இருக்கு, அவங்க தான் இவரை இயக்குறாங்க. இந்த ஏதாவது முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை வந்து நீங்கள் ஒரு படத்தினுடைய பாடலை கேட்கணும்னா அதிகபட்சம் ரேடியோவில் கேட்கலாம், இல்லையா அந்த தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்கணும். கரகாட்டக்காரன்னு ஒரு படம் 365 நாள் கிராமங்கள் போது ஓடிச்சு. அந்த படத்தை என்ன பண்ணுவாங்கன்னா நைட் ஷோ பார்க்குற ஆட்கள்லாம் நேராக போய் ஃபஸ்ட்டு சாங்கில் உட்காந்துருவாங்க, கடைசி சாங்கு அந்த அந்த அம்மன் கோயில் அம்மன் சாங்கு முடிஞ்சவனே எந்திரிச்சு வந்துடுவாங்க. இந்த மாதிரி டெய்லி போய் பார்த்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ பாட்டு கேட்கறதுக்கு அன்றைக்கி வேறு பிளாட்ஃபார்ம் இல்லை. இன்றைக்கி பாட்டு கேட்கறதுக்கு நிறையா பிளாட்ஃபார்ம் வந்துச்சு, எஃப்எம் ரேடியோவாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்பாட்டிஃபை நிறையா வந்துருச்சு, அமேசான் மாதிரி நிறையா வந்துருச்சு. அப்போ எல்லா வழியிலையும் இருந்து பணம் வருது. அப்போ எல்லா வழியிலும் பணம் இங்கே வந்து பெரிய அளவில் புழங்குது. ஒரு மாதத்துக்கு சொல்கிறாங்க பல கோடி ரூபாய் வந்து காப்பிரைட்டில் மட்டும் வருது. அதை வந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதை கலெக்ட் பண்ணி இவற்றை கொடுக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் ரேண்டமாக எல்லார் மேலேயும் வந்து பண்ணுறாங்க. அந்த கெட்ட பேர் இவருக்கும் சேர்ந்து வருது.
அதை வந்து இவர் கொஞ்சம் சரி பண்ண மாட்டேங்கிறாரு, அவர்களோட பிடியில் இருக்கிறாரா இவர் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்குறாங்க. ஸோ இசைஞானி அப்படிங்கிறவர் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். நம்ம பல படங்களுக்கு அவர் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. அவரோட பாடல்கள் வந்து எல்லாருமே கேட்டு தான் வளர்ந்துருக்கோம். அப்படி இருக்கும்போது மற்ற மியூசிக் டைரக்டர்களுடைய பாடல்களையும் மற்ற டைரக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா தேவா அவர்கள் ஆகட்டும், வித்யாசாகர் ஆகட்டும், ஸோ இப்படி அவங்களுடைய பாடல்களையுமே மற்ற படங்களில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான சர்ச்சைகள் வந்து ஏற்படலை. ஆனால் இசைஞானி இளையராஜாவுக்கு மட்டும் ஏன் இந்த சர்ச்சைகள் வந்து ஏற்படுது? இல்லை, அவங்க யாரும் இந்த மாதிரி லீகலாக பெருசாக ஆக்ஷன் எடுக்கல. இல்லை, சரி போனால் போதுன்ற மாதிரி கடந்து போயிடுவாங்க. இப்போ படத்துக்கு யூஸ் பண்ணது பரவாயில்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருடைய உயிர் நண்பராக இருந்த எஸ்பிபி பாடினதுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சார். அமெரிக்காவில் ஒரு நிகழ்ச்சி வந்து கண்டக்ட் பண்ணுறாரு, அதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, டிக்கெட்டு விற்றுட்டாங்க, நாளைக்கு காலையில் ஃபங்க்ஷன், இன்றைக்கி நீங்கள் நடத்தக்கூடாதுன்னு நோட்டீஸ் அனுப்புறாரு. அன்னையிலேருந்து நான் வந்து இளையராஜாவுடைய பாட்டை பாட மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்க. அவ்வளவு நெருக்கமாக இருந்தவர் ஒரு ஸ்டேஜில் அந்த பாடலை பாடுறதுக்கே இந்த மாதிரி வந்து அவரை வந்து இது பண்ணுறாங்க. அப்போ இவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு கார்பரேட் நிறுவனங்கள் இந்த மாதிரி இப்போ கார்பரேட்டில் வரக்கூடிய பணத்தை கலெக்ட் பண்ணி அவங்க ஒரு பெர்சன்டேஜ் எடுத்துகிட்டு இவருக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. இப்போ அதனால இவங்க வந்து யாரையுமே விட்டு வைக்கிறதில்ல, எல்லாருக்கும் அனுப்புகிறாங்க. இது வந்து அவருடைய பேரை வந்து கெடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வந்து இன்னைக்கு மஞ்சுமல் பாய்ஸ் நோட்டீஸ் கொடுத்த பிறகு அவருக்கு போய் பார்த்தாருனே தெரியும் இன்னைக்கு எந்த மாதிரி விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு ஒரு புகழின் உச்சியில் ஒரு 45-50 வருஷமாக தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய உலகமெங்கும் வாழக்கூடிய தமிழர்களில் ஒரு மனசில் ஒரு நீங்காத ஒரு பெரிய இடத்த பிடிச்ச ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள், இந்த மாதிரியான சர்ச்சைகளுக்கு ஏன் ஆளாகிறாருன்னு தெரியல. அது உண்மையிலேயே பெர்சனலாக நமக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. ஏன்னா இவர் சுற்றி நிறைய இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இது இவருக்கு தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரா அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. ஓகே, ஸோ மிகப்பெரிய இப்போ ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்னா, இவர் வந்து நிறைய படங்களுக்கு பல படங்களுக்கு தொடர்ந்து வந்து மியூசிக் இசையமைச்சிட்டு இருந்தார். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் அந்த மாதிரியான படங்கள் வாய்ப்பு வந்து அவருக்கு கிடைக்கல. ஸோ இதில் சிலருடைய டாக் என்ன அப்படின்னா, சினிமா ரீதியான வெறுப்பு வன்மம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பாயுதோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, அப்படி எடுத்துக்கிற முடியாது. நம்ம ஒட்டுமொத்தமா அவர் வந்து அவ்வளவு கொடூரமான ஒரு மனிதராக சித்தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. படம் பண்ணிட்டு இருக்காரு, செலக்டடாக ஒரு சில படங்கள் பண்றாரு, சிம்பனி பண்ணியிருக்காரு. இப்போ அவர் பிஸியாக தான் இருக்கிறாரு. பட வாய்ப்புகள் தரலங்கிறதுக்காக அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி அவ்வளோ டீப்பாக போக மாட்டார். அவரும் பிஸியாக தான் இருக்கிறாரு. இது அந்த பணத்துக்காக சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். மெயினாக பணம் தான். பணம் பல கோடி ரூபாய் வந்து இந்த இதில் வருது, காப்பிரைட்லேருந்து வருது. அப்படிங்கும்போது அந்த பணத்தை ஏற்கனவே சொன்ன மாதிரி கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டீம் அவங்க ரேண்டமாக எல்லாருக்கும் அனுப்புகிறாங்க. ஓகே, இப்போ வந்து ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் கூலி படத்துக்குமே வந்திருந்தது. இதற்கு முன்னாடியும் சில பிரச்சனைகள் வந்திருந்தது. இப்போ ஒரு படத்தில் இசைஞானி அவர்களுடைய பாடல் வந்து இடம் பெறணும் அப்படின்னா முறையான அனுமதி யாருக்கிட்ட வாங்கணும்? ஒன்று ப்ரொடியூசர்கிட்ட தான் வாங்கணுமா? இப்போ ஆல்ரெடி மஞ்சுமல் பாய்ஸ் வந்து நாங்கள் ப்ரொடியூசர் ராஜ் ஃபிலிம்கிட்ட இருந்து நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இசைஞானி அவர்கள்கிட்ட இருந்துமே ஒரு காப்புரிமை நம்ம ஒரு படம் தயாரிப்பாளர் வாங்கணுமா? முழுக்க அவர்கிட்ட தான் இப்போ வாங்கணும். இப்போ சட்டம் அப்படி தான் இருக்குது. சட்ட ரீதியாக இவர் தான் காப்பிரைட் சாய்க்கில் வரக்கூடிய பணத்தை வாங்கிட்டு இருக்காரு. இப்போ நான் இளையராஜா அவருடைய பாடலை நான் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பாடுறதுக்காக இருந்தாலும் பெர்மிஷன் வாங்கணும். ஒரு படம் எடுக்கிற அந்த படத்தில் நான் பயன்படுத்துகிறா இருந்தாலும் இவருக்கு அது ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு அமௌண்ட் வச்சுருக்காங்க. அந்த பணத்தை கட்டிட்டு என்ஓசி வாங்கிட்டு தான் நான் பயன்படுத்த முடியும். இப்போ முழுக்க அந்த அதிகாரம் இவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இது சம்பந்தமான வழக்குகள் வந்து இப்போ கோர்ட்டில் இருக்குது. கோர்ட்டில் ஜட்ஜஸே நிறையா கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்போ அறிவுசார் காப்புரிமைனா அப்போ அந்த பாடல் எழுதினவர்களுக்கு அந்த இது இல்லையா, அவர்களும் தங்களுடைய அறிவை யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னு பல கேள்விகளை ஜட்ஜஸ் கேட்டிருக்கிறாங்க. அது தீர்ப்பு வெகு விரைவில் வந்துட்டா இவர் இதுக்கு முன்னாடி வாங்கின பணங்கள்லாம் ரீஃபண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கு. அது எப்படி தீர்ப்பு வரப்போகுதுன்னு தெரியல. ஏறக்குறைய தயாரிப்பாளர் தரப்புலன்னு சொல்றாங்க எங்களுக்கு சாதகமாக தான் வரும், வரக்கூடிய அந்த காப்பிரைட் ஆக்ட்லேருந்து வரக்கூடிய பணம் எங்களுக்கும் ஒரு ஷேர் வேணும்னு தான் போட்டிருக்கிறாங்க. அது அவர்கள் சைடில் ஃபேவராக வர்ற மாதிரி தான் இருக்குது தீர்ப்பு. அப்படி வந்துச்சுன்னா இவர் அதை ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ரீசெண்ட் டைமில் சில சோஷியல் மீடியாவில் சில கமெண்ட்ஸ்லாம் நான் வந்து பார்த்தேன். அதில் ஒன்று, இப்போ மியூசிக்கு மட்டும் அவர் உரிமை கோர்றாரு, அந்த பாடல்களில் வந்து எழுதினவர் ஒரு பாடல் ஆசிரியர், அவரும் உரிமை கோரலாம் இல்லையா அப்படிங்கிற விவாதங்களும் வந்து நடந்துட்டு இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மையிலேயே அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். இப்போ சிம்பனி பண்ணியிருக்காருன்னா அது அவர் மட்டும்தான், அவருடைய முழுக்க அவருடைய கான்ட்ரிபியூஷன் தான். அப்படி இருந்தாலுமே அந்த இசைக்கலைஞர்கள் அவர் வந்து அடுத்தது கம்போஸ் பண்ணுறப்ப அவருடைய உதவியோடு தான் பண்ண முடியும். அப்போ இவர் முழு ரைட்ஸ் கொண்டாடினாலும் கூட அவங்களும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. சிம்போனிங்கிற வேற ஒருத்தர் எழுதுனது அதோடைய கண்டினியூஷன் வச்சுங்களேன், அது வேற. இப்போ திரைப்பட பாடல் அப்படின்னா அது ஒரு கூட்டு முயற்சி தான். திரைப்படமே ஒரு கூட்டு முயற்சி தான். ஒரு நடிகர் ஒருத்தர் இருக்காருன்னா
அவர் மட்டும் நடிச்சிட முடியாது. அவர் என்னதான் உயிரை கொடுத்து நடித்தாலும் கரெக்டான ஒருத்தர் வந்து அதை வந்து ஃப்ரேமில் வந்து வச்சு அதை ஷூட் பண்ணணும். நல்ல ஒரு கேமராமேன் வேணும். அது நல்லா கரெக்டான அளவில் அவர் எடுத்து எடிட் பண்ணணும். அதை கரெக்டான லெவலில் ஒரு கலர் கிரேடிங் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணணும். இவ்வளோ வேலைகள் இருக்குது. அதே மாதிரி தான் பாட்டும். ஒரு பாட்டை நீங்கள் வந்து ஒரு இயக்குனர் வந்து சொல்கிறாரு அப்படின்னா அதை கம்போஸ் பண்ணிட்டாருன்னா அதை அப்படி நம்ம பயன்படுத்த முடியாது. இப்போ நீங்கள் ஒரு இயக்குனர், நான் ஒரு இப்போ டேரக்டர்னா மியூசிக் டேரக்டர்னா நீங்கள் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறீங்க, லாலான்னு ஒரு டியூன் போட்டேன், இதை நம்ம அப்படி பயன்படுத்த முடியுமா? முடியாது. இதற்கு பிறகு வந்து இதை வந்து ஒரு மியூசிஷியன் வந்து மியூசிக் வாசிக்கணும், ஒரு பாடகர் பாடகிகள் பாடணும், அதுக்கு பிறகு ஒரு லிரிக் ரைட்டர் இந்த பாடலுக்கு பாட்டு எழுதணும். இத்தனை பேர் இருக்கு. இது எல்லாருக்கும் சம்பளம் ஒருத்தர் கொடுக்கணும். இதெல்லாம் சேர்ந்து தான் ஃபைனலாக எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு சவுண்ட் இன்ஜினியர் அதை வந்து மிக்ஸ் பண்ணணும். எந்தெந்த மியூசிக், எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட், எந்தெந்த அளவில் வேணும், எப்படி மிக்ஸ் பண்ணால் அது கரெக்டாக போய் சேரும் அப்படிங்கிறது எல்லாருடைய உழைப்பிலையும் சேர்ந்து தான் ஒரு பாடலாக கேட்குறோம். அதுதான் அப்போ கூட்டு முயற்சி தானே அது. அப்போ கூட்டு முயற்சி, அப்போ எல்லாருக்கும் அந்த தயாரிப்பாளர் நாங்கள் சம்பளம் கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது இதில் வந்து ஒருத்தர் மட்டும் உரிமை கொண்டாடுவது எப்படிங்கிறது தான் கேள்வி. இதுதான் இப்போ கேஸாகவும் இருக்குது. இந்த கேஸ் வந்து சாதகமாக தான் வரும் அப்படின்னு தயாரிப்பாளர் தரப்புன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் சர்ச்சைகள் போயிட்டு இருக்கும் போதே இளையராஜா அவர்களுக்கு தான் இது சாதகமாக வழக்கு தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, தயாரிப்பாளர் தரப்புக்கு தான் வரும். சாதகமான நீதிபதிகள் சொல்லக்கூடிய அந்த கேட்டிருக்க கொஸ்டின்லாம் வச்சு பார்க்க போகிறோம். வழக்கு போகிற திசை நமக்கு தெரியுது. இப்போ வரக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கிற மாதிரியான தீர்ப்பு வர்றதுக்கு தான் அதிக வாய்ப்பு. இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் தயாரிப்பாளருக்கு ஒரு பங்கு கொடுங்க, அதை எழுதின பாடல் ஆசிரியர்களுக்கு ஒரு பங்கு கொடுங்கன்ற மாதிரி அதை வந்து ஒரு கோர்ட் ஒரு டைரக்ஷன் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இசைஞானி இளையராஜா அவர்களை பற்றி தொடர்ந்து சர்ச்சைகள் எழுமிக்கிட்டே தான் இருக்குது. இந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், இந்த விஷயம் இதை தவிர்த்திருக்கலாம், இல்லை இப்படி ஒரு விஷயமே வர தேவையில்லையே, இது இவ்வளோ பெரிய சர்ச்சையாக மாறிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் இதற்கு என்ன ஒரு சொல்யூஷன் கொடுப்பீங்க? கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டா பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து இப்போ நேரடியாக கமல்கிட்ட போய் மோதுற மாதிரி, கமல் மாபுரம் கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம் 50 வருஷம் நட்பு. இப்போ கூலி படத்தில் வந்து அவரை கமல் ரஜினிகாந்த் நடிச்சதா கூட அந்த வார்த்தையே ரஜினிகாந்த் தான் யூஸ் பண்ணுறாரு அந்த ஸ்க்ரீனில். அப்போ நேரடியாக அவரை கொஞ்சம் நம்ம காயப்படுத்துகிற மாதிரி தானே. இப்போ நீங்கள் ரஜினிகாந்துக்கு ஒரு ஒரு டெக்ஸ்ட் போட்டோன்னா அடுத்த செகண்ட் ரஜினிகாந்த் இங்கே வந்துருவார், இளையராஜாவை பார்க்க வந்துருவார். அந்த அளவுக்கு தான் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டாங்கல்ல இந்த விஷயத்தை, அதை வந்து நாசுக்காக நாகரிகமாக வேணான்னாரு, தவிர்த்துட்டு போயிட்டார். இப்போ நீங்கள் இந்த மாதிரி படத்தில் பாடல் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு உங்கள் தரப்புலேருந்து பேச சொல்லுங்கன்னு இவர் ஒரு டெக்ஸ்ட் போட்டிருந்தாருன்னா அடுத்த செகண்ட் அந்த டீம் இங்கே வந்திருப்பாங்க. இதை லீகலாக கொடுத்து அதை வெளியில் கொண்டு வந்து அப்படி ஆக்க வேண்டியது இல்லையா? கொஞ்சம் இவருக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் இவரை எங்கேயோ வச்சிருக்கிறாங்க. இவரை வந்து இன்னும் வந்து இன்னைக்கு இந்திய அளவில் திரைப்பட மியூசிக்கில் வந்து ரீரெக்கார்டிங்கில் இவர் அடிச்சுக்கிற ஆளே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு உண்டான இடம் அப்படியே தான் இருக்குது. எத்தனையோ மியூசிக் டேரக்டர் வந்தாலும் இன்னைக்கு புது புது மியூசிக் டேரக்டர் எத்தனையோ பேர் வர்றாங்க. ஆனால் எந்த பாடலுமே இன்னைக்கு வந்து நான் பெருசாக வந்து ரிப்பீட் மோடெல்லாம் கிடையாது. ஆண்டி வேலை போகிறப்போ கேட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போட்ட பாட்டெலாம் இன்னைக்கு இருக்கிற 4ஆம் தலைமுறையா ஆட்கள் கூட அதை கேட்குறாங்க, கொண்டாடுறாங்க, ரசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவரை வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களால் அவர் பேரை கெடுத்துக்கூடாதுங்கிறத நம்ம மாதிரி சொல்கிற விஷயம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஓகே, அதே மாதிரி இப்போது அஜித் அவர்களுடைய படம் வந்திருக்கு, குட் பேட் அக்லி அப்படிங்கிறது. இதற்கு முன்னாடி அவருடைய படங்கள் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு படங்களாக இருக்கும். இப்போ ஆதிக் ரவிச்சந்திரனுடைய படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு படங்களாக தான் இதற்கு முன்னாடி இருந்திருக்கு. திடீர்னு இந்த ஒரு காம்பினேஷன் எதிர்பாராமல் நிகழ்ந்த ஒரு காம்பினேஷனாக இருக்குது. இந்த படம் எப்படி வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அஜித் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது இருந்தாலும் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக இந்த படம் போய் பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது. இல்லை, முதல்ல வந்து இந்த படத்துக்குள்ளே எப்படி வந்தாருன்னா அவர் பேசிக்காக ஒரு அஜித்தினுடைய தீவிரமான ரசிகர். நேர்கொண்டை பார்வை படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பார், அதுக்கு நம்ம தெரியும். ஆமாம், அப்போ வந்து அவர் கூட ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. அப்போ அவர் கூட ஒரு ஃப்ரெண்டாக இருக்காரு. அப்போ அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு, அவன் பண்ணுறேன் உனக்கு அப்படின்ட்டு. அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர் கூப்பிட்டுருக்காரு. அப்படி ஆரம்பித்தது தான் குட் பேட் அக்லி. இந்த படம் ஆக்சுவலாக ஜூனில் தான் ஷூட் போகிறதா இருந்தது. விடாமுயற்சியினுடைய அந்த கேப் ஒன்று விழுந்துருச்சு. அதனால இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஷெட்யூல் போயிடலான்னு ஒரு 18 நாள் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இது ஒரு 3 கேரக்டர் 3 கெட்டப்பில் அஜித் பண்ணுறாரு. அதனால ஒரு ஆக்ஷன் முழுக்க ஒரு ஆக்ஷன் ஓரியன்டட் படம் தான். இன்றைக்கி அந்த படம் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஆக்ஷன் படம் தான் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு படம் வரும் இல்லையா? அந்த மாதிரி இந்த காலகட்டம் வந்து ஆக்ஷன் இந்த பேய் படமாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இப்போ அந்த ட்ரெண்டிங்க்கு இவர் கரெக்டாக வர்றாரு. எல்லாமே இப்போ புது பெரிய நடிகர்கள்லாம் 100 கோடி 150 கோடி வாங்கிட்டு ட்ரெயிலர் அசிங்கமாக தான் பேச வைக்கிறாங்க. ஆனால் இவர் அசிங்கமாக பேசாமல் ஒரு சைன் ஒன்று காமிச்சிருக்கிறாரு. அது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது. இன்னொரு தரப்புலேருந்து என்ன விசாரிக்கிறோம்னு சொல்கிறாங்க, அது அஜித் அதை அவாய்ட் பண்ண சொன்னார். அது அவர் வந்து
என்னதான் ஆக்ஷன் படமாக இருந்தாலும் அது ஒரு ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கக்கூடிய ஆக்ஷன் படமாக இருக்கணும், அதில் கொஞ்சம் வரக்கூடாதுன்றதுல ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் அதில் மெயின்டைன் பண்ணுறாரு. ஆக்ஷன் படமாக இருந்தாலும் ஆத்திக்குடைய அந்த நீங்கள் சொல்கிற படங்கள் மாதிரியான சாயல்கள் இருக்காது. இது முழுக்க முழுக்க அஜித்தினுடைய ரசிகர்களை குளிர்விக்கிற மாதிரியான படமாக தான் இருக்கும். அவரே போட்டிருக்காரு, நான் வந்து ஒரு ஃபேன் பாய் மூவ்மெண்ட்டில் படம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அவர் ஒரு ரசிகர் பார்வையில் ஒரு படம் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது அந்த படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஓகே, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு சைன், அந்த ஒரு சைனே வந்து போஸ்டரை வந்து நார்மல் ஆடியன்ஸாக ஒரு பார்க்கக்கூடிய, இல்லை ஒரு குழந்தைகளாக இருக்கக்கூடியவங்களோ இல்லை ஒரு வயதானவர்களோ டக்குன்னு பார்த்தாங்கன்னா என்னடா இது இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு முகசுளிப்பு தான் இது அந்த போஸ்டர் பார்த்தோன்னே தோணும். அப்போ இந்த போஸ்டர் பார்த்தோன்னே ஒரு ஃபஸ்ட்டு அப்பே ஒரு படத்துக்கான எதிர்பார்ப்பே ஒரு போஸ்டர் தானே கொடுக்குது. ஸோ அதுலேயே இப்படி இருக்கும்போது ஒரு நார்மல் ஆடியன்ஸாக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக படத்தை போய் எப்படி தைரியமாக பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்லை, இது ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்காது. இப்போ லியோவில் ஆரம்பித்தாங்க இந்த வேலையை. லியோவிலேருந்து ஆரம்பிச்சது அதுக்கு பிறகு இப்போ கூட நிறைய படங்கள், பெரிய பெரிய படங்கள் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு டயலாக் வச்சுருக்காங்க, அதுக்கு எதிர்ப்பு வருது, பின்னாடி வந்து அதை வந்து மியூட் போட்டுறாங்க, இல்லை ட்ரெய்லரில் இதில் சென்சார் போர்டில் இருக்காது. இது வந்து படத்தை வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக பண்ணுற வேலை. ஆனால் அஜித் மாதிரியான ஆட்கள் இது செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அஜித் வந்து சும்மா இருந்தா கூட பார்க்கறதுக்கு நீங்கள் ஆட்கள் நிறையா இருக்கு. அவருடைய படத்துக்கு வேற விஷயம். அது இந்த அந்த போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ளே பாய் லுக்கில் இருக்கிறார். அது அப்படிங்கும்போது இதெல்லாம் தேவையில்லையே, இதெல்லாம் தேவையை தவிர்த்திருக்கலாம். அஜித் அதை விரும்பவும் மாட்டார். அஜித்துடைய கேரக்டரே அப்படி தான். இது வரைக்கும் எந்த படங்கள் இந்த மாதிரியான டபுள் மீனிங்கோ கான்ட்ரவர்சியோலாம் அவர் பண்ணதே இல்லை. இவர் ஒருவேளை இந்த இயக்குனர் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கொஞ்சம் இது பண்ணுறதுக்காக பண்ணுறாரா, இது முக்கியமாக படத்திற்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு இல்லை அதுவே பிளட்டர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது டேரெக்டாக வச்சிருக்க மாட்டாங்க, பிளட்டர் பண்ணியிருப்பாங்க. இனி படத்தில் கண்டிப்பாக அந்த மாதிரியான காட்சிகளோ வசனங்களோ இருக்காது. அஜித் அதை கண்டிப்பாக ஒருபோதும் எடுத்துக்க மாட்டார். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி லியோ படத்துலையும் அந்த கெட்ட வார்த்தை வந்து பேசின வார்த்தைகளை படத்திற்கு அப்புறமா சில சர்ச்சைகளாக எழுந்து மியூட் பண்ண வேண்டிய மாதிரியான சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சுது. ஸோ அப்படி இருக்கும்போதே இந்த படமும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சில சர்ச்சைகளால் சில வசனங்கள் வந்து நீக்கப்படலாம், சில காட்சிகள் நீக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் நடக்குமா? அது இல்லை, இதில் முதல்ல எடுக்கவே மாட்டாங்க. முதல்ல அஜித் நடிக்கவே மாட்டார். அந்த மாதிரியான காட்சிகள் சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் அஜித் கண்டிப்பாக கூட்டத்துக்கே போக மாட்டார், எப்படி சர்ச்சையில் மாட்ட போகிறாரு அப்படிங்கிறதுனால அது கண்டிப்பாக அது 100% வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் அவர் நடிக்க மாட்டார். மேபி இந்த மாதிரி போஸ்டர், இந்த மாதிரி டயலாகு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு லோகம் மாதிரி ஏதாவது விஷயங்கள் கூட படத்துக்காக பண்ணலாமே ஒழிய அவர் கண்டிப்பாக அந்த மாதிரி சர்ச்சைக்குள்ளே போய் மாட்ட மாட்டார். ஓகே, ஸோ என்னதான் வந்து நம்ம பெரிய பெரிய ரசிகர்களை ஒரு பெரிய பட்டாளத்தை கூட்டி வச்சிருக்கிறவங்க தான் மிகப்பெரிய ஸ்டாராக இருக்காங்க நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில். அப்படி இருக்கும்போது இந்த முக்கியமாக வந்து சில ஆக்டர், ஐ மீன் இப்போ விஜய் அவர்களாகட்டும், அஜித் அவர்களாகட்டும், இவர்களுடைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகும்போது கொண்டாடுறாங்க அவங்களுடைய ரசிகர்கள். அதுலேயே சில அசம்பாவிதங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏற்கனவே வந்து ஒரு படத்துக்கு அவருடைய படத்தை வந்து பார்க்குறதுக்கு பஸ் மேலே ஏறி நின்று ஒரு ரசிகர் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம கேட்டோம். இந்த மாதிரியான பெரிய பெரிய ரசிகர்கள், அவங்க பெரிய பெரிய ஸ்டார்ஸ் அவங்களுடைய ரசிகர்களை சரியாக கையாளலையோ, அவங்களுக்கான விஷயத்தை கரெக்டாக போய் சொல்லலையோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஏற்படுதில்லை. இது நீங்கள் எப்படி பார்க்கல? இல்லை, இதை வந்து அவங்க மறைமுகமாக ரசிக்க தான் செய்வாங்க. அப்படிங்கும் போது அதில் வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. கொண்டாடுறாங்க அப்படின்னா உள்ளேருந்து ரசிக்க தானே செய்வாங்க. ஆனால் அதை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க அதெல்லாம் மீறி அந்த உற்சாகத்தில் போயிடுறாங்க. அப்படிங்கும் போது நீங்கள் அங்கே வந்து சொன்னாலே அது வேற மாதிரி ஆப்போசிட் ஆயிரும். அதனால ஓரளவுக்கு இந்த மாதிரியான ஒரு அஜித் மாதிரி மன்றங்களை கழிச்சிட்டார். இவன் தன்னிச்சையாக என்ன செஞ்சாலும் அஜித்துக்கு பாதிப்பு வராது. அப்படிங்கும் போது இவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம். குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு பாதுகாப்பாக இருங்க, இதெல்லாம் எனக்கு செய்யாதீங்க, எனக்கு பிடிக்காதுங்கிறது குறைந்தபட்சம் அட்வைஸ் கொடுக்கல. ஆனால் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஆனால் அதை ஒன்றுமே சொல்லாமல் அது தூரமாக நின்று அதை ரசிக்கிறாங்க. அப்போ அதை வந்து அவங்க என்ஜாய் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது இப்போ தன்னுடைய படத்துக்கு வந்து ஒரு ரசிகர் அவர் உயிரை இழந்துட்டாரு அப்படிங்கிறது ஒரு வருத்தமோ இல்லை இந்த மாதிரி செய்யாதீங்க, எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவருடைய ரசிகர்கள் அதை கேட்கவும் மாட்டுறாங்க, அதே விஷயத்தை தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் ஏதாவது சோஷியல் மீடியாவிலையோ இல்லை ஏதாவது ஒரு வீடியோ மூலியமாவோ அந்த மாதிரியான விஷயங்களை அவர் ஷேர் பண்ணிக்கலாமே. பண்ண மாட்டேங்கிறாங்களே. இப்போ எம்ஜிஆர் நம்ம திருப்பி எம்ஜிஆர் அவரை பேசாமல் வர முடியாது. அவர் என்னன்னா அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் பின்னாடி வருது அப்படின்றதுனால என்ன பண்ணாங்கன்னா அதை சரியான வழிப்படுத்தணும், அவங்கள சரியான ஒரு வழியை காட்டணும், தவறான வழியில் கொண்டு போய் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் அவர் தம் அடிக்கிற மாதிரியோ ட்ரிங்க் பண்ணுற மாதிரியோ ஆபாச வசனங்களா பாடல் ஆபாசம் இருக்குமே ஒழிய அது வந்து நேரடியாக தெரியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தார். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த காலகட்டங்களில் ஊரில் பண்ணிங்கன்னா எல்லா ஜிம்லேயும் எம்ஜிஆர் ஃபோட்டோ இருக்கும். ஆனால் எம்ஜிஆர் ரசிகர் அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு கையை மடிச்சு விட்டுட்டு மீசையெல்லாம் வரைஞ்சிட்டு எம்ஜிஆர் மாதிரியே இருப்பாங்க.
ஏன்னா அவங்க யாருமே இந்த மாதிரியான பழக்கங்கள் நம்ம தலைவர் பண்ண மாட்டாரு அப்படிங்கிறத அதை ஃபாலோ பண்ணியே வந்தாங்க. அதுதான் என்ன ஆச்சுன்னா கடைசியில் ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு அவங்க அந்த ரசிகர்கள் பூரா அப்படி தொண்டர்கள் அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆனாங்க. அது வந்து ஒரு பெரிய அளவில் அவருக்கு கை கொடுத்துச்சு. அதனால என்னன்னா அந்த குறைந்தபட்சம் நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வருது, அதை அவன் வேகமாக ஓடி வர்றான், அவன் என்னன்னு தெரியாமல், அவனுக்கு நீ ஸ்டாப் பண்ணு, ஸ்லோவாவா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம். ஆனால் யாருமே இப்போ எந்த நடிகருமே அதை கொடுக்கறது இல்லை. ஆனால் அதை ரசிக்கிறாங்க, மாறாத வந்து ரசிக்கிறாங்க. அது அவர்களுக்கு கொஞ்சம் கடமை இருக்குது, அதை பார்த்து செய்வாங்களான்னு தெரியல. ஓகே. ஸோ இதற்கப்புறமா என்னுடைய இறுதியான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விஜய் அவர்கள் வந்து ஆல்ரெடி நான் இன்னும் 2 படம் தான் நடிப்பேன், அதற்கப்புறம் நான் சினி இண்டஸ்ட்ரியை விட்டு நான் முழு நேர அரசியல்வாதியாக மாற போகிறேன். ஸோ அப்போ அவருக்கு போட்டியாக இருந்தவர் அஜித் அவர்கள் தான். ஸோ அதனால தான் ஓகே ஒரு விக்கெட் அவுட்டு, ஸோ நம்ம தான் இனிமேல் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை இதற்கப்புறம் இந்த படம்லாம் நம்ம தைரியமாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு படம் வந்திருக்கோம். இல்லை, எனக்கு தெரிஞ்ச பர்சனலாக ஒன்றும் அஜித்தே ஒரு 5 வருஷம் தான் நடிப்பார். அவரே வந்து இது ஒரு மாதிரி போர் அடிச்சு தான் போயிடுச்சு அவருக்கு. அதனால தான் அவர் வேறு நிறையா பண்ணிட்டு இருக்காரு. துபாயில் வீடு வாங்கியிருக்காரு, துபாயில் ஆஃபீஸ் போட்டிருக்காரு, மற்ற வேலைகள் நிறையா பண்ணிட்டு இருக்காரு. அதிகபட்சம் ஒரு 4-5 படம் தான் அவரே நடிப்பார். அப்படிங்கும்போது அஜித் அந்த மாதிரியான ஒரு தாட்டு உள்ள ஆள்லாம் கிடையாது. இன்னைக்கு அந்த விஜய் இடத்த நோக்கி தான் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அப்படியே அவருக்கு அந்த மாதிரியான ஒரு தாட்லாம் கிடையாது. அவரே கொஞ்ச நாள் தான் ஒன்று நடிப்பார். எனக்கு தெரிஞ்சு 5-6 படங்கள் தான் நடிப்பார். ஏன்னா அவருக்கு பெருசாக வந்து சினிமா இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு மாதிரி தனியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறார். அப்படிங்கிறனால நான் பல முறை சொல்லியிருக்கேன், இன்னும் அதிகபட்சமாக அஜித் வந்து இன்னொரு 5-6 படம் தான் பண்ணுவார், அதுக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் அவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அவர் ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் செட்டில் ஆயிடுவார். ஏதாவது பைக் ரைஸ் போகிறது அந்த மாதிரி அவருக்கு என்ன மனசுக்கு பிடிக்கிறதோ அந்த ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறாரு. எப்பயுமே வெளியில் போக முடியல, பார்த்தாலும் கூட்டம், இந்த மாதிரி இல்லாமல் நான் ஒரு காமனாக ஒரு 10ஓட போகிறோம்னா ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறாரு. அந்த லைஃப் அவர் லீவ் பண்ணிட்டு போயிடுவார். ஓகே, ஒரு சாதாரண அன்றாட மனிதனா அப்படி வாழணும்னு ஆசைப்படுறாரு. அதனால தான் என்ன பண்ணுறோம்னா ஷூட்டிங் இல்லைன்னா இங்கே இந்தியாவில் இருக்க மாட்டேங்கிறாரு, போய் எங்கேயாவது யாருமே இல்லாத ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறாரு. அது கண்டிப்பாக செய்வார். ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். சினிமா வட்டாரங்களில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் யாருடா ஏதாவது சொல்லுவாங்களா, அதற்கு பதில் கேட்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய டாக் வந்து போயிட்டுருக்கு. அதற்கு நிறைய தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க. மிக்க நன்றி.